பத்மினி ஏகாதசி 2026 நாளை தினமும் நாளை மறுநாளும் இருக்கு. இந்த 2 நாளுமே காலை அல்லது இரவு தூங்கும் முன், காலை எழுந்ததும் அல்லது இரவு தூங்கும் முன் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை உங்க வீட்டு நிலைவாசல்ல செஞ்சீங்க அப்படின்னா 16 செல்வங்களும் தேடி வரும். மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும். தங்கம் சேரும், பணம் சேரும், கடன் தீரும். நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கேற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கு. இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முறையான வழிபாடுகள் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல மிக மிக அவசியம். நம்பிக்கையோடு இறைவனை சரணாகதி அடைந்தால் மட்டுமே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் என்பதை எல்லாரும் கண்டிப்பா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு திதிக்கும், நாளுக்கும், நேரத்துக்கும், ஓரைக்கும் ஒவ்வொரு விதமான சக்தி இருக்கு. அதை நாம சரியா பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த பிரபஞ்சம் நமக்கு தேவையானதை நிச்சயமாக பெற்றுக் கொடுக்கும். ஏன்னா பிரபஞ்சம் அப்படிங்கிறது சாதாரண சக்தி அல்ல, அளப்பரிய சக்தி. இந்த அளப்பரிய சக்தியிடமிருந்து நமக்கு தேவையானதை நாம பெறணும் அப்படின்னா அதோடைய சூட்சமங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்ம சேனல்ல ஒவ்வொரு நாள், திதி, நேரம், ஓரைக்குண்டான எளிமையான வழிபாட்டு முறைகளை நாம் தினந்தோறும் மந்திரம் சொல்லுவோம், விளக்குப்படுத்துவோம், கோயிலுக்கு போவோம், தான தர்மங்கள் செய்வோம். இதையெல்லாம் தாண்டின விஷயங்கள் தான் நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான சூட்சமங்கள். அதையும் நீங்கள் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பண விஷயம் உண்டாகும், பாதுகாப்பும் உண்டாகும். உங்கள் வீட்டு நிலைவாசல் அப்படிங்கிறது தான் உங்களுடைய குலதெய்வம் இருக்கக்கூடிய ஒரு இடம். அதனால தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை உங்கள் வீட்டு நிலைவாசலில் செய்யுங்க. வீட்டுக்கு வெளியில் போய் நின்றுக்கோங்க. நின்றுட்டு வீட்டு வாசல், அதாவது நிலைவாசல், நிலை சட்டம் இருக்கும் பார்த்தீங்களா, அது மேலே ஒரு பழைய அகல் விளக்க வைங்க. வச்சுட்டு அதில் ஏலக்காய் விதைகளை கொஞ்சம் போடணும். ஏலக்காயை ஓப்பன் பண்ணி ஏலக்காய்க்குள்ளே கருப்பு கருப்பாக பாருங்கள் விதைகள் இருக்கும். அந்த விதைகளை போட்டு அதில் ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை வச்சு பொறுத்திருங்க. பச்சை கற்பூரம் எரிந்துடும். அந்த ஏலக்காய் விதைகள் 1-2 தான் எரிஞ்சிருக்கும். அதை அப்படியே தண்ணீரில் போட்டு அப்படியே வாசலில் வச்சுருங்க. மறுநாள் காலையில் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. நான் செவ்வாய்க்கிழமை காலையிலையும் செஞ்சேங்க, புதன்கிழமை காலையிலையும் செஞ்சேங்க, அல்லது நான் செவ்வாய்க்கிழமை இரவும் செஞ்சேங்க, புதன்கிழமை இரவும் செஞ்சேங்க அப்படிங்கிறவங்க தாராளமாக செய்யலாம், தவறு கிடையாது. மறுநாள், அதாவது குறைந்தது 24 மணி நேரம் அந்த தண்ணீர், அந்த ஏலக்காய் தண்ணீர் அங்கே இருக்கணும். அதன் பிறகு அதை கால்படாத இடத்துல நீங்கள் அப்புறப்படுத்தும் போது பணவசியம் உண்டாகும், தன ஆகர்ஷண சக்தி உங்கள் வீட்டுக்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நான் சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்தை மறுபடியும் சொல்கிறேன். காலை அல்லது இரவு 2 நேரமும் செய்யலாமா? தாராளமாக செய்யலாம், தவறே கிடையாது. நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு அதை ஏலக்காய் விதைகளை தண்ணீரில் போட்டு நிலைவாசலில் வச்சுருங்க. அவ்வளோதான். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர. மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.